அதுல முதலாவது நீங்க பார்த்தீங்கள் என்றால், சைக்காலஜில சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆத்தோரிட்டேரியன் அ ரைட் பேரண்டிங்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான பேரண்டிங் ஸ்டைல். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. ஹிட்லர் டைப் ஆஃப் பேரண்ட்ன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஹிட்லர் மாதிரியான பேரண்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்படி சில பேரண்ட்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்களோட வந்து பொதுவா அவங்களோட ஸ்டைல் நான் இதுல போட்டிருக்கேன். நீங்க இத ரீட் பண்ணி கொண்டு போகலாம் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் சம்மரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அ அவங்க எதிர்பார்க்கிற முதலாவது விஷயமே என்னன்னு சொன்னால், பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ, அதாவது அ ஃபாலோவா அந்த ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும் என்று மட்டும் எதிர்பார்க்கிற பேரண்ட்ஸ். ரைட்? அண்ட் அதுல அவங்க ஏதாவது ஃபெயிலியர் ஆகுற நேரம், அ அதுக்கு எந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம், காலக்கேடு, இல்லாட்டி 2வது சந்தர்ப்பம் அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லாம, டிரெக்ட்டா பனிஷ் பண்ற வகையான பேரண்ட்ஸ நீங்க பார்க்கலாம். ரைட்? ஆத்தோரிட்டேரியன் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. இப்ப ஏன் பனிஷ் பண்ணப்பட்டோம்ன்றது கூட சில நேரம் அவங்க அ காரணம் சொல்றதில்ல. சில நேரம் இந்த அ அவங்களோட இந்த அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் ஏன் வச்சிருக்கிறோம், இந்த ரூல்ஸ் எதுக்காக நாங்க சொல்லியிருக்கிறோம், இத நீங்க ஏன் ஃபாலோ பண்ணணும் என்றதுக்கான எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் சரியாக கொடுக்கப்படுறதும் இல்ல. ரைட்? இப்படி சில பேரன்ட்ஸ் வந்து இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், "பிகாஸ் ஐ செய்ட் சோ." நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கிறேன் தானே உங்களுக்கு என்ற ஒரு விஷயம் மட்டும் தானே அவங்கள்ட்ட இருந்து வெளிய வருமே தவிர, ஒரு நாளும் அவங்க அந்த புள்ளைங்களோட ஏன் அந்த புள்ளையோட ஏஜ் மேட்டர்ஸ் இருக்குது. சரிதானே? உதாரணமா பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி நீங்க இத சில நேரம் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி மறுக்கலாம். சைக்காலஜிக்கலி சொல்லுவாங்க. சில ஆய்வுகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு தேவைன்னா பிறகு நாங்க அத காட்டலாம் உங்களுக்கு. சில ஆய்வுகள் இருக்கிறது 7 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை, அ கடினமாக அதாவது 7 வயசுக்கு குறைந்த பிள்ளை. சரிதானே? 7 வயசுக்கு குறைந்த பிள்ளை, அந்த பிள்ளை வந்து ஒரு ஒரு கடினமான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டால், ரைட்? அதாவது நாங்க ரொம்ப அவர பனிஷ் பண்ற ஒரு நிலைமைக்கு நாங்க வச்சுக்கொண்டால், அந்த பிள்ளையுடைய ஆளுமையில நிச்சயமாக அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். ரைட்? இப்படி சில விஷயங்கள் இருக்கிறது. அப்ப அதே மாரி நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த இந்த ஸ்டைல பார்த்தீங்களா? இந்த ஆத்தோரிட்டேரியன் பேரன்ட்டா நான் பார்த்திருக்கிறேன். சில நேரம் பிள்ளைங்களுக்கு ஒரு 3 வயசா இருக்கும். இல்லாட்டி 3 1/2 வயசா இருக்கும். இல்லாட்டி 4 வயசா இருக்கும். 5 வயசா இருக்கும். அந்த பிள்ளைக்கு அந்த பேரன்ட்ஸ் வந்து அந்த புள்ளைய போட்டு அந்த புள்ளைக்கு அடிக்கிற அடி இருக்கு தானே! சில நேரம் அந்த புள்ளைய பனிஷ் பண்ற விதம் இருக்கு தானே! என்னமோ அந்த புள்ளைக்கு ரொம்ப மெச்சூரிட்டி ஆன மாதிரியும், அந்த புள்ள மெச்சூர்ட் ஆவி பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செய்ற மாதிரியும் யோசிச்சு பிஹேவ் பண்ற பேரன்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஆத்தோரிட்டேரியன் பேரண்ட் என்று சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால், அவங்க வெறுமனே எதிர்பார்க்கிறது வந்து, இந்த சில்ட்ரன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டூ ஃபாலோ த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அவங்க சொல்றது சரியா 100% ஃபாலோ பண்ணணும்ன்றது மட்டும் தான். அண்ட் நெறைய பனிஷ்மென்ட் பண்றதையும் நீங்க பார்க்கலாம். அதேபோல நீங்க பார்க்கலாம் அவங்கள்ட்ட இருக்கிற ஹை டிமாண்ட். ரைட். ஹை டிமாண்ட் இப்ப உதாரணம் சில நேரம் பார்த்தீங்களா, இப்ப இந்த ஓ லெவல் ஸ்டார்ட் பண்ண போகுதானே மார்ச்ல. நெறைய புள்ளைகள கூட்டிக் கொண்டு வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ். இல்லாட்டி படிக்கிறது ஏறுதில்ல. இல்லாட்டி படிக்கிறது ஞாபகம் நிக்குதில்ல. இல்லாட்டி படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்லாட்டி புள்ள ஒரே தலைவலி என்று சொல்லுதுன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வருவாங்க. இப்ப பிள்ளைகள்ட்ட சில நேரம் தனியா கூப்பிட்டு வச்சு என்ன செய்திம்மான்னு சொல்லி கேட்டா, ஆ படிக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருக்குதா? இல்லாட்டி ஏதாவது படிக்கிறது உங்களுக்கு கிளியர் இல்லையா? இல்லாட்டி படிச்சு தர்றதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா? இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது நாங்க ரீசன் கேட்டா, கடைசியா ஒரு சில பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துல நிப்பாங்க. என்னென்றால், பேரன்ட்ஸ் வந்து நெறைய எதிர்பார்க்கிறாங்க. பேரன்ட்ஸ் வந்து இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 9 ஏஸ் எதிர்பார்க்கிறாங்க. 9 ஏஸ் எடுத்தா தான் ஏன்ட புள்ளன்னு சொல்றாங்க. 9 ஏஸ் எடுத்த 9 ஏஸ் எடுத்தா தான் ஊர்ல தலையில இந்த வெளியில தல காட்டேலும்ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த பேரன்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஹை டிமாண்ட்ஸ். ஆனால் அந்த பேரன்ட்ஸ பார்த்தா, அந்த பேரன்ட்ஸ் வந்து பெரிய அளவு அந்த எடுகேஷன் சைட்ல போனவங்களோ, இல்லாட்டி பெரிய அ அந்த அகாடமிக்ஸோ அல்ல. சரிதானே? ஆனால் அவங்க எதிர்பார்க்கிறது, அவங்க செலவழிக்கிறாங்கன்னதுக்காக அவங்க எதிர்பார்க்கிறது ஹை டிமாண்ட்ஸ். அந்த அந்த புள்ளையுடைய கெப்பாசிட்டிய மீறிய, அல்லாட்டி அந்த புள்ளையுடைய திறமைய மீறி அந்த புள்ளைக்கு சில நேரம் அத அச்சீவ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு புள்ளைகளும் வித்தியாசமானவர்கள். அவங்களோட கெப்பாசிட்டி வித்தியாசமானதாக இருக்கும். சில நேரம் அந்த வீட்ல ஒரு புள்ள ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கும். 9 எடுத்து பாஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்காக ஒரு வீட்ல வந்து ஒரு சகோதரி, மூத்த சகோதரி வந்து 9 எடுத்தன்றதுக்காக தம்பியும் 9 எடுக்கணும்னு சொல்லி அர்த்தம் உண்டு இல்ல. சரிதானே? அப்ப ஆனால் இந்த பேரன்ட்ஸ் கிட்ட இருக்கிறது ஹை டிமாண்ட்ஸ். அந்த டிமாண்ட்ஸ எப்படி நான் அச்சீவ் பண்ண போறேன் என்றதில் இருக்கிற குழப்பம் தான் அந்த பிள்ளைக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்ப நான் சில நேரம் சில பேரன்ட்ஸ்க்கு நான் கூப்பிட்டு சொல்றது, நீங்க பிள்ளைங்ககிட்ட வந்து அவங்களோட பெஸ்ட்ட குடுக்க சொல்லுங்க. நீங்க 9 தான் எடுக்கணும். இல்லாட்டி இப்படித்தான் பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஹை டிமாண்ட் பண்ணீங்கன்னா, இந்த பிள்ளையுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறையாது என்று சொன்னால், சில பேரன்ட்ஸ் வந்து கேட்டுக்கொள்வாங்க. சில பேரன்ட்ஸ் வந்து அதுல சில நேரம் 100ல 5, 10 வீதமானவங்க இருக்காங்க. இல்ல அவங்க பிடிச்ச பிடிவாதமாவே இருப்பாங்க. அந்த மாரி ஹை டிமாண்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதேபோல நீங்க பார்க்கலாம், இவங்க அ
அதாவது இவங்க தவறு செய்யக்கூடாது. ரைட்? நீங்க வந்து ஒரு நாளும் தவறு செய்யக்கூடாது என்று சொல்றது என்ற விஷயத்துல இருப்பாங்க. அதாவது இந்த மனிதன் இந்த ஹியூமன்னு சொல்ற நேரம் நாங்க பார்க்கலாம் பேசிக்கா அவன்கிட்ட 3 கேரக்டர் இருக்கும். அதுல முதலாவது கேரக்டர் என்னென்றால், அவன் கண்டிப்பா தவறு செய்வான். நாங்க இஸ்லாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் அதானே. மனிதன் தவறுக்கும், மறதிக்கும் மத்தியில படைக்கப்பட்டிருக்கிறவன் தானே. அப்ப தவறுகள் நடக்கிறது சாதாரணம். அதுவும் சின்ன பிள்ளைகளா இருக்கிற நேரம், அதாவது குறிப்பாக ஒரு 15 வயசா இருக்கலாம், டீனேஜர்ஸாக இருக்கிற நேரம், அல்லது அதுக்கு குறைந்த வயதாக இருக்கிற நேரம், அதுக்கு அதுக்கு கொஞ்சம் மேற்பட்ட வயதாக இருக்கிற நேரம், தவறு நடக்கிறது சாதாரணமான விஷயம் தான். சைக்காலஜிக்கலி என்ன சொல்லுவாங்கள் என்றால், நீங்க வந்து குழந்தைகளை வெறுக்காதீர்கள், குழந்தைகளுடைய செயற்பாட்டை வெறுங்கள்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க இங்க பார்க்கலாம், இந்த பேரண்டிங் ஸ்டைல் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்ல தவறே செய்யக்கூடாது, பிழையே விடக்கூடாது என்று சொல்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால, அவங்க வந்து டிரெக்ட் பண்றதும் இல்ல. சில நேரம் அவங்க அத ஒரு நாளும் ஏற்றுக்கொள்றதுக்கும் தயாராக இல்ல. இல்ல நீ தவறு செய்யக்கூடாது என்றதுல அவர் உறுதியாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது சில நேரம் அந்த நே நேச்சருக்கு முரணான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். சரிதானே? அதேபோல எந்த தவறு செய்யப்பட்டாலும், ரைட்? அவங்க மிச்சம் கடுமையாக அதாவது தண்டனைக்குட்படுத்தப்படுறதையும் நீங்க பார்க்கலாம். ரைட்? அப்ப இதனால நீங்க அந்த குழந்தைகள் வந்து இப்ப இந்த மாரியான பேரன்ட்டாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தால், அவங்க கட்டுப்பாட்டோட வளர்றத பார்க்கலாம் நீங்க. ரைட்? அவங்க ஒரு ஒபீடியன்ட்டான சொல்றத கேட்கிற ஒரு புள்ள. ஏன்டா வாப்பாக்கு பயம், உம்மாக்கு பயம். ரொம்ப அடிப்பாங்க. இல்லாட்டி ரொம்ப ஹார்ஷா வந்து பனிஷ் பண்ணுவாங்கன்றதுனால, அவங்க ரொம்ப ஒபீடியன்ட்டா இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீங்க பார்க்கலாம் எப்பவுமே ஒரு வகையான இன்கிரீஸ்ட் ஆங்சைட்டி ஒரு மைண்ட் மைண்ட் செட் எப்பவுமே ஒரு பதகளிப்பான நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் இருக்காது. ஏன்னா இப்ப அடி விழும்ன்னு சொல்லி தெரியாது. ரைட். அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த லோ செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்கும். அவங்கள்ல தங்கி இருக்கிறது மிச்சம் குறைவா இருக்கும். அதாவது சொந்தமா ஒரு முடிவெடுக்கிறதோ, இல்லாட்டி சொந்தமா ஒரு விஷயத்த பிளான் பண்றதோ, அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. ஏனால் அவங்க எப்பவுமே அவங்களோட முடிவுகள் வந்து அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ அத மட்டும் கேட்கிறதா அவங்க தான் இருப்பாங்க. சில நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா, சில சில ஸ்டூடண்ட்ஸ நான் பார்த்திருக்கிறேன். எப்படி என்றால், இப்ப சில நேரம் அவங்க அவங்க சில கோர்சஸ் படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃபீல்ட்ல வொர்க் பண்ண மாட்டாங்க. ரைட். அந்த ஃபீல்ட்ல அவங்க வொர்க் பண்ண மாட்டாங்க. வேறொரு ஃபீல்ட்ல தான் வொர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. நான் கேட்கிறது சில நேரம், "ஏன் நீங்க படிச்ச ஃபீல்ட விட்டுட்டு வேற ஃபீல்ட்ல வொர்க் பண்றீங்கன்னு?" கேட்டால், "இல்ல நான் படிச்சது உம்மாக்காகவும், வாப்பாக்காகவும் தான் படிச்சேன். எனக்கு அதுல வொர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" சொல்றவங்க இருப்பாங்க. இப்ப சில நேரம் இந்த படிக்கிறது கூட இந்த யாருக்காக படிக்கிறோம் என்றால், அவங்களுக்காக படிக்கிற ஒரு நிலைமைக்கு போயிருவாங்க. யாரு பேரண்ட்ஸுக்காக. இல்லாட்டி அவங்களோட அவங்களோட அந்த வற்புறுத்தலுக்காக படிக்கிற பிள்ளைகளா மாறிடுவாங்க.